நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகின் மாந்தரை அவரை போற்றுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகின் மாந்தரை அவரை போற்றுங்கள். அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஏனெனில் அவர் வருகின்றார், நம்மை நீதியுடன் உண்மையுடன் ஆள வருகின்றார், ஆள வருகின்றார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. அவரது மாட்சியை அறிவியுங்கள், உலகின் மாந்தருக்கு அவர் புகழ் அறிவியுங்கள். உலகெங்கும் அவரது மாட்சியை அறிவியுங்கள், உலகின் மாந்தர்க்கு அவர் புகழ் அறிவியுங்கள். அவர் வரவில் விண்ணகம் மகிழட்டும், அவர் பெயர் பாடி மன்னகம் புகழட்டும். ஏனெனில் அவர் வருகின்றார், நம்மை நீதியுடன் உண்மையுடன் ஆள வருகின்றார், ஆள வருகின்றார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா.
நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோம், ஏனெனில் நம் மீட்பர் உலகில் பிறந்துள்ளார். எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியான நம் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இச்சிறப்பு திருவழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கின்றோம். பெருமழை காலத்தில் பிறகு தண்ணீரிலும் கண்ணீரிலும் மிதக்கும் நம்மை ஆற்றுப்படுத்த மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரி வயிற்றில் மனுவுரு எடுத்த அதே இறைவன் இன்றும் தன் அன்பை வெளிப்படுத்த, நிறைவாழ்வை மனிதருக்கு போதிக்க, இறை அரசை நிறுவ இந்த மண்ணில் எளிமையான மனிதனாக மனுவுரு எடுக்கிறார். அன்று இறைமகன் இயேசுவினுடைய பிறப்பின் நோக்கம் எதுவாக இருந்ததோ அதுவே இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் இன்றைய நற்செய்தியில் வானதூதர்களின் வாயிலாக உலகில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாகுக என வாசிக்கிறோம். நிறை அமைதியே கிறிஸ்து பிறப்பின் மையமாக இருக்கிறது. நம் உள்ள அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அமைதியை, அன்பை, மகிழ்ச்சியை தர இயேசு இன்று நம் மத்தியில் மனிதனாக பிறக்க இருக்கின்றார். எனவே அச்சத்தை அகற்றி, அன்பை பெருக்கி, உறவுகளை உண்டாக்கி, நல்மனம் படைத்தோராய் இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வைக்க முற்படுவோம். மேலும் இன்றைய இறை செய்திகளை கவனமுடன் கேட்டு அதன்படி வாழவும், குழந்தை இயேசுவின் அருளும் சமாதானமும் என்றும் நம்மோடு தங்கிடவும் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். காலம் பனிக்காலம் வானிலோ
பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கும் வாச திருநாளின்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மக்களே, இந்த இரவிற்காக, இந்த தருணத்திற்காக 4 வாரங்கள் நம்மையே தயார் செய்து வந்திருக்கிறோம். திருவருகை காலத்திலே, ஆகமன காலத்திலே இன்று இப்பொழுது இயேசு நம் மத்தியிலே பிறக்கின்றார். இன்று மட்டுமல்ல, இயேசு அன்றாடம் பிறக்கின்றார். நமக்கென பாலன் பிறந்துள்ளார். வாரும் ஆராதிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனதற்கு அமைதியாகுக என்றெல்லாம் வானதூதர்கள் பாடினார்கள். அதே மகிழ்ச்சியோடு, குதூகலத்தோடு, அக்களிப்போடு, ஆர்ப்பரிப்போடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த ஆண்டு இப்படி கொண்டாட நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. காரணம் நமக்கு தெரிந்ததே. ஆனால் கடவுள் அருமையான வாய்ப்பை இதோ நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாய் கிறிஸ்மஸ் திருவிழாவை, பெருவிழாவை, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா தரும் செய்திகளை உள்வாங்கி அந்த கருத்துக்களை, அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க முயல்வோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். திருப்பலி கருத்தோடு இணைந்து இங்கே கூடியிருக்கும் எல்லோரின் கருத்து, நம்முடைய பங்கிலே இருக்கும் சலீஷர்கள், துறவரத்தார், பங்கு பேரவை, பக்த சபைகள் மற்றும் இளைஞர்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், பாடற்குழு, ஏனைய அனைத்து மக்களுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நிறை மகிழ்ச்சி நம்மிலே என்றும் இருக்க
நாம் முயற்சிகளை முன்வைப்போம், ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம். நாம் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியிலே என்றுமிருந்து பாலன் இயேசு நம் உள்ளத்திலே பிறந்திட நாம் நம்மையே ஆயத்தம் செய்வோம். நம் தவறுகளை எண்ணி பார்த்து நினைவில் கொண்டு வந்து அதற்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பையும் கருணையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுமரியாயிலும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். வாழ்ந்தவர்களே, நமக்கென ஒளி ஒன்று பிறந்துள்ளது. பாலன் பிறந்துள்ளார். மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு அக்களிப்போடு குதூகலத்தோடு நாம் இந்த சந்தோஷத்தோடு நமக்கு பாலன் பிறக்கின்றார், கிறிஸ்மஸ் விழா இதோ கொண்டாடுகின்றோம் என்ற ஒரு பெருமிதத்திலே மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து அக்களிப்புடன் வான தூதர்கள் பாடிய அந்த கீதத்தை பாடி இயேசு பாலனை வரவேற்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உமது
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை வழியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தி. அதனால் இந்த மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2, 4 மற்றும் 6, 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர்வொளி உதிர்ந்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சிருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்பொழுது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரசனையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா.
ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகின் மாந்தரே அவரை போற்றுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகின் மாந்தரே அவரை போற்றுங்கள். அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஏனெனில் அவர் வருகின்றார் நம்மை நீதியுடன் உண்மையுடன் ஆள வருகின்றார். ஆள வருகின்றார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெஸ்ஸியா. அவரே ஆண்டவராம் மெஸ்ஸியா. உலகெங்கும் அவரது மாட்சியை அறிவியுங்கள். உலகின் மாந்தர்க்கு அவர் புகழ் அறிவியுங்கள். உலகெங்கும் அவரது மாட்சியை அறிவியுங்கள். உலகின் மாந்தர்க்கு அவர் புகழ் அறிவியுங்கள். அவர் வரவில் விண்ணகம் மகிழட்டும். அவர் பெயர் பாடி மன்னகம் புகழட்டும். ஏனெனில் அவர் வருகின்றார் நம்மை நீதியுடன் உண்மையுடன் ஆள வருகின்றார். ஆள வருகின்றார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெஸ்ஸியா. அவரே ஆண்டவராம் மெஸ்ஸியா. மாட்சியும் புகழ்ச்சியும் அவருக்கு சாற்றுங்கள். கடல் வாழுயிர்கள் அனைத்தும் முழங்கட்டும். மாட்சியும் புகழ்ச்சியும் அவருக்கு சாற்றுங்கள். கடல் வாழுயிர்கள் அனைத்தும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் பாடட்டும். மரங்களும் விலங்குகளும் அவரை புகழட்டும். ஏனெனில் அவர் வருகின்றார் நம்மை நீதியுடன் உண்மையுடன் ஆள வருகின்றார். ஆள வருகின்றார். இன்று நமக்காக இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெஸ்ஸியா. அவரே ஆண்டவராம் மெஸ்ஸியா.
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11-14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறந்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களை தூய்மைப்படுத்துவ தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தனக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் புதைத்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூத பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உறுத்தாக, உலகினில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நமக்கென பாலன் இயேசு பிறந்துள்ளார். நமக்கென மீட்பர் பிறந்துள்ளார். என் தேவன் என் வெளிச்சம், என் தேவன் என் ஒளி, மை லார்ட் மை லைட் என்று சொல்லுகிறோம். பாலன் இயேசு நமக்கென பிறந்துள்ளதால் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை பகிரும் வண்ணம்
கைதட்டி கரகொலி எழுப்பி நம்முடைய பெருமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவோம். நம்மிடையே ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். நம்மிடையே ஒரு விடுதலை நாயகன் பிறந்துள்ளார். நம்மிடையே ஒரு அரசன் பிறந்துள்ளார். பிரியமான சகோதர சகோதரிகளே, துக்கம் மறைந்து மகிழ்ச்சி பிறக்க வேண்டும். அச்சம் மறைந்து அமைதி பிறக்க வேண்டும். பாவம் மறைந்து மீட்பு பிறக்க வேண்டும். இரட்சணியம் பிறக்க வேண்டும். விடுதலை பிறக்க வேண்டும். மானிட உள்ளங்களிலே, மனித இதயங்களிலே ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்ற இயேசு ஆண்டவர் இன்று நம் நடுவே குடிலினிலே பிறந்திருக்கின்றார். இதோ குடில் மாடடை குடில் மாட்டு தொழுவம், ஏழையின் வீடு என்று சொல்ல வேண்டும். நாம் செல்வந்தர்களாக, அவர் ஏழையானார். இதுதான் அதனுடைய அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த குடிலிலே பிறந்திருக்கும் இயேசு நம்முடைய இல்ல குடிலுக்குள் பிறந்து நம்முடைய வீட்டை ஆசிர்வதிப்பாரா? நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசிர்வதிப்பாரா? நிச்சயம் ஆசிர்வதிப்பார். இந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்த இதோ ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம், அல்லது ஒரு கதை என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இயேசு தான் பிறக்க, இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, இந்த புவியிலே பிறக்க சரியான இடத்தை தேடி ஒரு ஊருக்குள் நுழைந்தார். அந்த ஊருக்குள்ளே இருந்தவர்கள் இரண்டாக பிரிந்து, எங்களுடைய தெருவில்தான் நீங்கள் பிறக்க வேண்டும், எங்கள் தெருவில் தான் நீங்கள் பிறக்கணும் என சொல்லி சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். ஒரே சண்டை, சச்சரவு. ஏன்பா சண்டை போடுறீங்க? கவலைப்படாதீங்க, நான் 2 தெருவுலையும் பிறக்கிறேன், போதுமா அப்படின்னு சொன்னார். நோ 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 நோ, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் பஞ்சாயத்து போடுவோம். போட்டு என்ன முடிவு எடுக்கின்றோமோ, எங்கே பிறக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோமோ அங்கேதான் நீர் பிறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஊர் மக்கள், இரண்டாக பிரிந்திருந்த மக்கள். சண்டை போடும் ஊரிலே எனக்கு பிறக்க இஷ்டமல்லை. சண்டை சச்சரவுகள் உள்ள ஊரிலே, அமைதி இல்லாத ஒரு ஊரிலே பிறக்க நான் விரும்பவில்லை என்று இயேசு சொல்லி, ஏதாவது ஒரு வீட்டுக்குள் செல்லலாம் என்று பொடிநடையாக நடக்கின்றார். ஒரு வீட்டிலே பிறக்கலாம் என்று எண்ணி ஒரு வீட்டின் கதவருகிலே இயேசு நிற்கின்றார். உள்ளே பார்க்கும் பொழுது தாய் தன் மகனை நைய புடைத்து கொண்டிருக்கிறாள். அடி பின்னிட்டாங்க, அடித்து கொண்டிருக்கிறார். உனக்கு புது சட்டையா வேணும்? புது சட்டை ஏதாவது நீ வாயை திறந்து என்கிட்ட இனிமேல் கேட்ட பிச்சிடுவேன் உன்னைய, தொலைச்சிடுவேன் உன்னைய என்று தாய் சொல்லி கொண்டிருந்தாள். ஆமாம் ஆமாம், வருஷம் வருஷம் டிசம்பர் 25ஆம் தேதி அவர் பிறந்துடுறாரு. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போனால் என்ன
அப்படி என்று சத்தம், அப்படி என்று திட்டிக் கொண்டிருந்தாள் அந்த தாய். இயேசு சற்று யோசித்து பார்த்தார். கோபமும் சண்டையும் சச்சரவும் நிறைந்த வீட்டுக்குள் என்னால் பிறக்க முடியாது. இந்த வீட்டிற்குள் பிறக்க எனக்கு மனமில்லை, எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி, பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்த வீட்டிற்கு சென்றார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அது பார்வையற்ற குழந்தைகள் வாழும் இல்லம். கண்கள் தெரியாத குழந்தைகள் வசிக்கும் இல்லமாக இருந்தது. அந்த இல்லத்தில் இருந்த குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், இயேசுவுக்கு குடிலை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணு தெரியாதவங்க எப்படி தயார் செய்வாங்க? அவங்களுடைய இமேஜினேஷன், அவங்களுடைய கற்பனையை அவர்கள் பயன்படுத்தி ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயமாக பாசத்தோடு அன்போடு அந்த குடிலை அந்த பிள்ளைகள் ஒருவேளை அமைத்து கொண்டிருப்பார்கள், உருவாக்கி கொண்டிருப்பார்கள். இயேசு அவர்கள் நடுவே நின்று, பிள்ளைங்களா, யாருக்கு இந்த குடில், யாருக்கு இந்த குடில் தயார் செய்கின்றீர்கள், அமைக்கின்றீர்கள் என்று கேட்க, அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியாக அவர் கேட்பதை செவிமடுத்தார்கள், உள்வாங்கிக் கொண்டார்கள். அந்த குழந்தைகள் யோசித்து சொன்னார்கள், நாங்கள் இந்த குடிலை இயேசுவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இயேசுவுக்கு என்றார்கள். இயேசுவோ சொன்னார், அவருக்கு எதுக்கு குடில? அவர் என்ன நல்லது உங்களுக்கு செஞ்சாரு? உங்களுக்கு பார்வை கொடுக்கவில்லையே, கண்ணொளி கொடுக்கவில்லையே, அவருக்கு எதற்கு குடில் என்று கேட்க, அதற்கு அந்த குழந்தைகள், எங்களுக்கு கண்ணொளி மட்டும்தான் இல்லை, பார்வை மட்டும்தான் எங்களுக்கு இல்லை, ஆனால் எங்களுக்கு உழைக்க கைகள் உண்டு, நடக்க கால்கள் உண்டு, அன்பு செய்ய இதயங்கள் உண்டு, எங்களை பார்த்து கொள்ள நல்லவர்கள், பாசக்காரர்கள் இந்த மண்ணிலே, உலகிலே, சமூகத்திலே, இந்த இல்லத்திலே இருக்கின்றார்கள். எங்களை அன்பு செய்து கரிசனையோடு பார்த்து கொள்ளும் நல்ல உள்ளங்கள், பாச இதயங்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆக இப்படி எவ்வளவோ அவர் கொடுத்திருக்கிறாரே, கண்ணொளிதான் கொடுக்கவில்லை, டசன்ட் மேட்டர். ஆனால் எத்துணை கிருபைகள், எத்துணை வரங்கள், எத்துணை ஆசிகளை, அருளை, கொடைகளை அந்த தெய்வம் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்ல, இயேசு சொன்னார், நான் தேடும் அன்பு இங்கே இருக்கின்றது, நான் தேடும் அன்பு இங்கே இருக்கின்றது, இங்கேதான் நான் பிறக்கப் போகின்றேன் என்றார் இயேசு. சரியான ஒரு முடிவு. அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, நல்ல மனம் இருந்தது, நல்ல எண்ணம் இருந்தது, அங்கே இரக்கம் இருந்தது, எல்லா பண்புகளும் அங்கே இருந்தன. கண்ணொளிதான் இல்லை, ஆனால் ஏனைய அனைத்து கிருபைகளும், கொடைகளும், வரங்களும், ஆசியும், அருளியும், அனுக்கிரகமும் அங்கே இருந்தது. அன்பே இயேசு. பிரியமானவர்களே, இயேசுவே அன்பு. இயேசு, பாலன் இயேசு நமது உள்ளத்தில் பிறக்கும்போது நம்முடைய உள்ளத்திலே நம்முள் பேரொளி பிறக்கும்
என்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இரவின் இருளை கடவுள் தன் மகன் வழியாக சிதறடித்து உள்ளார். இரவின் இருளை அவர் போக்கியுள்ளார், அழித்து ஒழித்து உள்ளார். இங்கே ஒரு ஒளி உதயமானது, இருளை போக்கி ஒளி பிறந்துள்ளது. நமக்கென ஒரு ஒளி பிறந்துள்ளது, நமக்கு வழிகாட்ட, நமக்கு பாதை காட்ட. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எசாயாவை பொறுத்த மட்டிலே ஈஸ்ராயேல் மக்கள் யாவரும், அல்லது சொல்லலாம் எஞ்சி இருந்தவர்கள், மீதி இருந்தவர்கள் அடிமைப்பட்ட நிலையிலே தான் இருந்தார்கள். அடிமைப்பட்ட நிலையிலே அடக்கி ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, விடுதலை இல்லாது தவித்தார்கள். கைகள் கட்டப்பட்டு இருந்தன, விலங்கிடப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆக அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்மை அடிமைப்படுத்தி கடவுளை விட்டு அப்பாலே நிற்கும், விலகி நிற்கும் நிலையிலிருந்து, தீமையிலிருந்து விடுதலை அடைவதுதான் நாம் சந்திக்கும் சவால் என்று ஈஸ்ராயேல் மக்கள் சந்தித்தார்கள், விடுதலை அடைந்தார்கள். பாலும் தேனும் நிறைந்த கானான் தேசத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். பிரம்மாணிக்கமாக யாவே கடவுளுக்கு இருந்தார்கள். இன்று நாம் அடிமைப்பட்டு இருக்கின்றோம். பல்வேறு காரணங்களினால் சமூக அவலங்கள், தீமைகள் ஏராளம் ஏராளம். பிரிவினைவாதங்கள், பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், சமூக சீர்கேடுகள், சமூக அவலங்கள் என்று அடுக்கிக் கொண்டே நாம் போகலாம். இதனால் நாம் அடிமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைய மாறிவரும் கலாச்சாரத்திலே, இந்த நவீன உலகத்திலே, இன்றைய காலகட்டத்திலே இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, இந்த சவாலை எப்படி நாம் சமாளிப்பது? சமாளிக்க வேண்டும். நாம் இந்த முழு மனித விடுதலைக்காக ஏங்கி நிற்க வேண்டும். அந்த முழு மனித விடுதலை தர வந்தவர் இதய குடில்களிலே, இல்ல குடில்களிலே, நம்முடைய நெஞ்சத்திலே, நம்முடைய உள்ளத்திலே பிறக்க காத்து கொண்டிருக்கின்றார். பாலனேஸ், இயேசு தெய்வம், நம் மீட்பர். ஆனால் அதற்காக நாம் ஏங்க வேண்டும், தாகம் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆன்ம தாகம், ஆன்மீக வேட்கை நாம் கொண்டிருக்க வேண்டும். எப்போது இந்த ஆன்ம வேட்கையோடு, தாகத்தோடு, ஒரு தேடலிலே நம்மையே உள்ளாக்கி நம்முடைய வாழ்க்கையை முடுக்கி விடுகின்றோமோ, அப்பொழுதுதான் இயேசு நமக்கு விடை தருவார், பலன் தருவார். இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே, கடவுள் தோன்றியுள்ளார், கடவுள் உதித்துள்ளார். யார் வழியாக? இயேசு வழியாக. பாலன் இயேசு வழியாக அந்த மாடடை குடிலிலே, மாட்டு தொழுவத்திலே, கடும் குளிர் பனியிலே, மார்கழி பனி நேரத்திலே, ஏழ்மை, எளிமை. இதற்கு காரணம் தாழ்ச்சி. கடவுள் தன்மையில் விளங்கி அவர் தன்னையே வெறுமையாக்கினார், மனித இயற்கை எடுத்துக்கொண்டார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 to 11 வசனங்கள் வரை நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வழியாக கடவுள் தோன்றியுள்ளார், உதித்துள்ளார். எதற்காக? குழப்பங்களிலிருந்து, சோர்வுகளிலிருந்து, களைப்பிலிருந்து, சந்தேகங்களிலிருந்து, இடர்பாடுகள், இன்னல்கள், கவலை, கஷ்டங்கள், வேதனை, நோய் நொடிகள், சவால்கள், தடுமாற்றங்கள், தோல்விகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை அனைத்திலுமிருந்து நம்மை விடுவிக்க, நாம் விடுதலை பெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்க இயேசு உதித்துள்ளார். இறைவன் தோன்றியுள்ளார் இயேசு வழியாக, பாலன் இயேசுவின் வழியாக. நம் அனைவரையும் கழுவி தூய்மையாக்கி சுத்தமாக்கி தம் மக்களாக, தன்னுடைய மக்களாக, சொந்த பிள்ளைகளாக
ஏற்றுக்கொள்ளத்தான் அந்த தந்தையாம் இறைவன் நம்முடைய அப்பா தந்தாய் என்று வாஞ்சையோடு நாம் அழைக்கின்றோம். உரிமை பிள்ளைகளாக பாச குழந்தைகளாக நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளத்தான் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினார். அந்த பாலன் நமக்கு பிறந்திருக்கின்றார். நமக்கு ஒரு எதிர்நோக்கு உண்டு, நமக்கு ஒரு லட்சியம் உண்டு, தைரியம் உண்டு, துணிச்சல் உண்டு. ஏனெனில் இயேசு நம்மோடு இருக்கின்றார். நம்மை ஏற்றுக்கொள்ளத்தான் தன் மகனை அனுப்பினார். எதற்காக இன்னும் என்று சொன்னால், நாம் அனைவரும் என்றுமே அன்றாடம் அனுதின அடிப்படையிலே நல்லது நினைத்து, நல்லது சொல்லி, நல்லது செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை, முதிர்ச்சியை நம்மிலே நாம் வளர்த்து கொள்ளத்தான் இயேசுவை தந்தையாம் இறைவன் அனுப்பியுள்ளார். வாஞ்சையோடு வரவேற்போம். நற்செய்தி வாசகம் லூக்காஸ் நற்செய்தி நமக்கு வழங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அனைத்தும் எவ்வாறு நிறைவு பெறும்? இந்த உலகிலே எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு நாள் வரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, அண்மையில் உள்ளது. எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள், நினையாத நேரத்தில் மணமகன் வருவார். மனம் திருந்தி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த ஒரு உண்மையை, அனைத்தும் எவ்வாறு நிறைவு பெறும் என்கின்ற உண்மையை இன்றைய நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்ட அந்த பகுதி, அந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக்குகின்றது, எடுத்து சொல்லுகின்றது, நமக்கு எடுத்து இயம்புகின்றது. மீட்பர் இயேசுவின் பிறப்பின் வழியாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம் இயேசுவின் பிறந்த நாள், த பர்த்டே ஆஃப் ஜீசஸ், பர்த் ஆஃப் ஜீசஸ். அவருடைய பிறந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். மீட்பர் இயேசுவின் பிறப்பின் வழியாக நாம் எல்லாம் எப்படி நிறைவு பெறும் என்பதனை புரிந்து கொள்ளுகின்றோம். இதை புரிந்து கொள்ளுவது, அறிந்து கொள்ளுவது, தெரிந்து கொள்ளுவது ஊனக்கண்களால் அல்ல. இட்ஸ் நாட் பை ரீசன் பட் பை ஃபெய்த் என்று சொல்லுகிறோம். விசுவாசத்தால், நம்பிக்கையால் மட்டுமே நாம் இதை நம்ப முடியும். இருளின் மத்தியில் ஒளியை தருகிறார் இறைவன். பிரியமானவர்களே, விடுதலையின் மக்களாக வாழ இறைவன் நமக்கு வாய்ப்பு தருகிறார். அவர் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய திருவுளமே, விருப்பமே, சித்தமே அதுதான். இது இருளிலிருந்து ஒளியில் வாழ இறைவன் தரும் விடுதலை. பாவத்திலிருந்து அருளில் வாழ இறைவன் தரும் விடுதலை. இயேசு தரும் விடுதலை இது, இயேசுவின் வெற்றி இது. ஆக அவருடைய பிறப்பு நமக்கு வெற்றி தருகின்றது, நமக்கு ஒரு மாற்றத்தை தருகின்றது, நமக்கு அருளை பெற்று தருகின்றது. ஒளி நம்முடைய இதயத்திலே பிறக்கின்றது. நம்முடைய வாழ்வு ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கலாம். எத்துணை சங்கடங்கள் கடந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக பாதிப்பினால் அவதிப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு விதத்திலே, பல்வேறு கோணத்திலே, பல்வேறு முறையிலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதை நான் இங்கே விரிவாக சொல்ல தேவையில்லை. இத்துணை சிரமங்கள், இத்துணை கஷ்டங்கள், இத்துணை வேதனை, இக்கட்டான சூழ், தடுமாற்றங்கள், பரிதவிப்பு, தத்தளித்து கொண்டிருந்தோம். அல்லலுற்று அச்சுறுத்தப்பட்டு நாம் தவித்து கொண்டிருந்தோம் 2 ஆண்டுகள். இன்னும் அது ஓயவில்லை. அதுக்குள்ளே மற்றும் ஒரு தொற்று ஒமிக்ரான் என்று சொல்லுகின்றார்கள். என்ன ஆகப் போகின்றது என்று நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் கடவுள் கையிலே நாம் விட்டு விடுகின்றோம். வாழ்க்கையே ஒரு சவால். நாம் சொல்ல வேண்டும் என்று இதுவும் கடந்து போகும். ஈவன் திஸ் வில் பாஸ் என்று சொல்ல வேண்டும். குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் நிறைந்து இருக்கலாம். ஆனால் விண்ணகத்தின் கதவுகள் இயேசுவின் வழியாக திறக்கப்பட்டுள்ளன. பாலன் இயேசு பிறந்திருக்கின்றார். விண்ணகத்தின் கதவுகள் நம் எல்லோருக்கும் திறக்கப்பட்டுள்ளன. நாம் கொண்டிருக்கும் ஆழமான நம்பிக்கை, மிகுந்த விசுவாசம், பிரியமானவர்களே, கடவுளின் அன்பு மண்ணிலே மலர்ந்துள்ளது. விண்ணும் மண்ணும் இணைந்துள்ள
ஒரு அற்புதமான ஒரு தருணம், ஒரு நேரம்தான் இது. ஆக இனி நாம் மகிழ்ச்சியிலே, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனதோர்க்கு அமைதியாகுக, மகிழ்ச்சியூட்டும் செய்தி என்று தூதர்கள் அறிவிக்கின்றார்கள் இடையர்களுக்கு. இனி நாம் மகிழ்ச்சியிலே, அன்பிலே, அமைதியிலே, மனித நேயத்தோடு, மானுட பண்போடு, சமாதானத்திலே, ஒற்றுமையிலே, பாசத்திலே, பகிர்விலே, இரக்கத்திலே, கருணையிலே நாம் நிறைவில் துள்ளலாம், அக்களிக்கலாம், ஆர்ப்பரிக்கலாம், வாழ்க்கையை கொண்டாடலாம், அன்பை நாளும் நாம் கொண்டாட வேண்டும். பிரியமானவர்களே, மீட்பரின் ஒளியில் இனி நாம் நடக்கலாம். அந்த ஒளி நமக்காக பிறந்துள்ளது, உதித்துள்ளது, தோன்றியுள்ளது. இனி நாம் தைரியமாக நடக்கலாம். ஏனெனில் அந்த ஒளி, அந்த வெளிச்சம் நமக்கு பாதை காட்டும். அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம், இறைவரம் வேண்டுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு ஒரு புது தெம்பு, புத்துணர்ச்சி, உத்வேகம், நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்நோக்கு தரட்டும். இங்கிருக்கும் என் அனைத்து தந்தையர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும், எல்லோருக்கும், துறவரத்தார், பங்கு பேரவை, பங்கு மக்கள், ஆன்மீகங்கள், பகுதிகள், பக்த சபைகள், இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் ஏனைய அனைத்து பணியாளர்கள், பங்கிலே இருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும், அனைத்து பங்கு மக்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் செவங்களையும் மனமுவந்து உளமாற உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பாலநேசு நம்மை தடுத்தாட்கொண்டு இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கை. மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், திருவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்பு தந்தையே இறைவா, பாலன் இயேசு எங்களுக்காக பிறந்துள்ள இந்த வேளையிலே எங்கள் மன்றாட்டுக்களையும் தேவைகளையும் ஜெபங்களையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவற்றை அன்போடு ஏற்று கனிவோடு செவிசாய்த்து பிறந்துள்ள பாலன் இயேசு வழியாக நாங்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் எங்களுக்கு பொழிந்து ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே உம்மை உருக்கமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உங்கள் பதில் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்டுத் தொழுவினில் நம்முடைய இயேசு எளிமையான மனிதனாக பிறந்ததை பாரெங்கும் பறைசாற்றி
இயேசுவோடு வாழ அடித்தளமிட்டவர்கள் வானதூதர்கள். வானதூதர்களைப் போல் நம் அனைவரின் உள்ளத்திலும் இயேசு பிறக்க நம்மை வழிநடத்தும் நம் தாய் திருச்சபைக்காகவும் அதனை வழிநடத்தும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ், நம் ஆயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகியோருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இவர்கள் அனைவரும் பிறந்த பாலநேசுவின் அன்பை பாரெங்கும் தங்களுடைய வாழ்வின் வழியாக பறைசாற்ற தேவையான வரத்தை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உமது அன்பு தாய் கன்னி மரியாளும் உமது வளர்ப்பு தந்தை சூசையும் உமது திருவுளத்தை தங்கள் வாழ்வில் உணர்ந்து அதுக்கேற்றாற்போல் வாழ்ந்தார்கள். இதோ இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் எம் குடும்பத்தாரையும் உம் பெற்றோர் போன்று இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து இறை உண்மைக்கு சாட்சி பகர்ந்து உயிருள்ள கிறிஸ்துவர்களாக வாழ எம்மை உம் கருவியாக மாற்றிட தேவையான அருளை எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இடையர்கள் வழியாக மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியான உமது பிறப்பை நீர் எங்களுக்கு இன்று அறிவித்துள்ளீர். அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களைப் போன்று நாங்களும் எங்களது விசுவாச வாழ்வின் மூலம் உமது நற்செய்தியை எம்மோடு வாழும் பிற இன மக்களுக்கு அறிவித்திட தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையில் மனூரை எடுத்த எம் இறைவா, நீரன்று விலங்குகளுக்கு மத்தியில் மாட்டுத் தொழுவினில் பிறந்து உம் பிறப்பின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் உமது செய்தியையும் விருப்பத்தையும் சித்தத்தையும் நாங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு உம்மோடும் எம் உறவுகளோடும் ஒப்புரவாகி உமது விருப்பப்படி நடக்கவும் உம்மை போன்று எளிமையான வாழ்வு வாழ்ந்து எம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிரவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் வள்ளலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எம் முதியோர்கள், சிறுவர் சிறுமிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனத்திலே நமது தனி மன்றாட்டுக்கள் இந்த ஏனைய அனைத்து மன்றாட்டுக்களையும் பிறந்துள்ள பாலன் இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தினால் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம், எங்களுடைய ஜீவனுள்ள நேச தகப்பனே. ஆமென். விண்ணவர் வாழ்த்தொழி காணிக்கை, மண்டிலே இடையவர் காணிக்கை. காணிக்கை
விண்ணவர் வாழ்த்தொழி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை விண்ணவர் வாழ்த்தொழி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை விண்மீனுதயம் காணிக்கை மன்னர்கள் பொன் பொருள் காணிக்கை விண்மீனுதயம் காணிக்கை மன்னர்கள் பொன் பொருள் காணிக்கை காணிக்கை நல் காணிக்கை நாமும் தருவோம் காணிக்கை காணிக்கை நல் காணிக்கை நம்மை தருவோம் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த புனிதமிக்க ஒரு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலிலே நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாக கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
உம்முடைய படைப்புகள் எல்லாம் பொழுவது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே பாலனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே பாலனை. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனி திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையிலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திருக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நமக்கென பிறந்துள்ள பாலன் இயேசு தரும் நிறை அமைதியை, நிறை மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு வாழ்வு தர நமக்கென பிறந்துள்ள பாலன் இயேசு தெய்வம் இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆத்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, தயவுசெய்து கவனிக்கவும். தகுந்த தயாரிப்பு உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நன்மை வாங்கவும். பிற சபை, பிற மத சகோதர சகோதரிகள் தயவுசெய்து இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நன்மை வாங்க வேண்டாம். திவ்ய நன்மை கைகளில் மட்டும்தான் கொடுக்கப்படும், நாவிலே கொடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் இருக்கும் இடத்திற்கு குருக்களும் கன்னியர்களும் வந்து திவ்ய நன்மை வழங்குவார்கள். ஒழுங்கு அனுசரித்து பயபக்தியோடு இயேசுவை வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். வார்த்தையான கடவுள் இன்று நம்மிடையே கூடிக்கொண்டார். இறை வாழ்வு வழங்க இறைநிலை துறந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே,
மரியாளின் மைந்தனை பணிந்திடுவோம். இறை வார்த்தையான கடவுள் இன்று நம்மிடையே கூடிக்கொண்டார். நீரை வாழ்வு வழங்க இறை நிலை தூரந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். உலகிலுள்ள படைப்பு எல்லாம் இறைவனால் உண்டானது. உயிர்கள் தழைத்த வாழ்வும் ஒளியும் இயேசுவின் ஊற்றானது. இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வேன். கடவுளின் மகனாவேன். இறை வார்த்தையான கடவுள் இன்று நம்மிடையே கூடிக்கொண்டார். இறை வாழ்வு வழங்க இறை நிலை தூரந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். மாட்சிமை நிறைந்த கடவுளின் பிரசன்னம் யாருமே கண்டதில்லை. அப்பா தந்தை என உரிமையில் அழைக்கும் இயேசுவிற்கு இணையில்லை. இயேசுவின் வழியில் உண்மையும் அருளும் முழுமையாய் வெளிப்பட்டது. வாழ்வு மலர்ந்துள்ளது. இங்கு குழந்தையாய் பிறந்துள்ளது. இறை வார்த்தையான கடவுள் இன்று நம்மிடையே கூடிக்கொண்டார். இறை வாழ்வு வழங்க இறை நிலை தூரந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். இறை வார்த்தையான கடவுள் இன்று நம்மிடையே கூடிக்கொண்டார். இறை வாழ்வை வழங்க இறை நிலை தூரந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். வாருங்கள் 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 இறை மக்களே, மரியாளின் மைந்தனை பணிந்திடுவோம். இறை வார்த்தையான கடவுள் இன்று நம்மிடையே கூடிக்கொண்டார். இறை வாழ்வு வழங்க இறை நிலை தூரந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். திருத்தல நிகழ்வுகள் டிசம்பர் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. காலை திருப்பலிகள். ஞாயிறு
திருப்பலிகள் போல் நடைபெறும். காலை 11 மணிக்கு இணைந்து திருப்பலி நடைபெறும். மாலையில் திருப்பலிகள் நடைபெறாது. மாலை 6:30 மணிக்கு இந்த திருத்தல மேடையிலே கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்மஸ் பகிர்வு காணிக்கை உரைகளை நீங்கள் இன்றைய அனைத்து திருப்பலிகளிலும் மற்றும் வார நாட்களிலும் நடைபெறும் அனைத்து திருப்பலிகளிலும் மற்றும் புத்தாண்டு திருப்பலிகளிலும் காணிக்கை நேரத்தில் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இதற்கான காணிக்கை பெட்டி திருத்தலத்தில் ஆலயத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த காணிக்கை பெட்டியிலே நீங்கள் உங்கள் காணிக்கை உரைகளை போடவும், மேலும் திருப்பலி நேரத்தில் கொடுக்க இயலாதவர்கள் பங்கு தந்தையிடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப பெருவிழா அன்று நடைபெறும் ஏதாவது ஒரு திருப்பலியில் குடும்பமாக பங்கெடுத்து நமது குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். பங்கு மக்களின் மேலான கவனத்திற்கு 31 இரவு திருவிழிப்பு திருப்பலிக்கு வரும் இறைமக்கள் தங்களுடைய 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை புனித லூர்து அன்னை மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நிறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். பாதுகாப்பு கருதி திருப்பலிக்கு வருபவர்கள் காலம் தாழ்த்தாமல் சரியான நேரத்தில் திருப்பலிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். திருத்தலத்தினுள் முகக்கவசம் அணிந்து வரவும், தன்னார்வ தொண்டர்களுக்கு மதிப்பு அளித்து அவர்கள் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். வழிபாட்டுக்கு முன்பும் பின்பும் ஆலய வளாகத்தில் கூட்டமாக நின்று பேசுவதை தவிர்க்கவும். நமது திருத்தலத்தில் வாட்ஸ்அப் மெசேஜ் இயங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். நமது திருத்தல முக்கிய நிகழ்வுகள், அறிவிப்புகள் ஆகியவை குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்த இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து பங்கு இறைமக்கள் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். மேலும் விவரங்களுக்கு பொருளாளர் தந்தை அவருடைய அணுகவும். பங்கு இறைமக்களின் மேலான கவனத்திற்கு தங்களுடைய மாத சந்தாவை இதுவரையில் செலுத்தாதவர்கள் உங்களுடைய மாத சந்தாவை பங்கு அலுவலகத்தில் அல்லது ஆன்லைன் மூலமாக செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளுகின்றோம். டொன்போஸ்கோ சலீஷர்களின் சென்னை மாநிலம் டிசம்பர் மாதம் 26 2021 அன்று ஒரு நாள் இறை அழைத்தல் பாசறையை நடத்துகின்றது. இந்த இறை அழைத்தல் பாசறையானது சாந்தோமில் உள்ள புனித பீன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பாசறையில் 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் பங்கேற்கலாம். நமது திருத்தல புத்தக நிலையத்தில் 2022 ஆண்டிற்கான பைபிள் டைரி மற்றும் 2022 ஆண்டிற்கான நமது பங்கு கேலண்டர் விற்பனைக்கு உள்ளது. பங்கு இறைமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். பகுதி தலைவர்கள், அன்பிய தலைவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் மேலான கவனத்திற்கு நமது பங்கு 2022 ஆண்டிற்கான கேலண்டர்களை பெற்று உங்களுடைய பகுதி இறை மக்களுக்கு குடும்பங்களுக்கு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் பொதிகை தொலைக்காட்சியிலே காலை 8 மணி, 11 மணி, மதியம் 2 மணி, மாலை 5 மணி, 7 மணி, இரவு 10 மணி ஆகிய இந்த நேரங்களிலே நம்முடைய திருத்தலத்தை பற்றிய இந்த ஒரு சில காட்சிகள், ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட செய்தி, திருப்பலி பற்றிய ஒரு சில காட்சிகள் ஒளிபரப்பப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இன்று பொதிகை தொலைக்காட்சியிலே டிடி தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலே அதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். வெள்ளி கொலுசு தொலைத்தவர்கள் பங்கு தந்தையிடம் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றோம். என் கையில் உள்ளது, நீங்கள் அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கொலுசு. ஓகே. இன்றைக்கு பல்வேறு நபர்களுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நீண்ட நேரம் எடுக்க மாட்டேன். இந்த அழகிய பீடம், அழகிய குடில், இந்த குடிலை வடிவமைத்து இளைஞர்களோடு சேர்ந்து இணைத்து அருமையாக அழகுற நயம் மிக்க விதத்தில் அற்புதமாக தயார் செய்தது நமது பங்கு உதவி தந்தையும் இளைஞர் இயக்குனருமான அருட்தந்தை சாம்சன் அவருடைய குழுவினர். அவர்களுக்கு நமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மற்றும் இதோ அழகிய ஜோடனைகள், மின் விளக்குகள், நட்சத்திரங்கள், இந்த மேடையே அழகுற தோற்றம் அளிக்கின்றது. இதற்காக உழைத்த ஆலய பணியாளர்கள் இருக்கின்றார்கள்.
மற்றும் தன்னார்வ தொண்டர்கள், எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லோரும் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நமது சாக்ரிஸ்டன் டேனியல் மற்றும் அவரோடு இணைந்து பீடப்பணி சிறுவர்கள், அவர்களை வழிநடத்திய மைக்கேல் எல்லோரும் இதற்கான உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கு பேரவை பகுதி தலைவர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய தலைவர்கள் நாற்காலி ஏற்பாடு செய்து அதனை அழகுற வரிசையாக வைத்து அவர்கள் நாம் அமர வழிவகை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மற்றும் எல்லா விதத்திலும் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி. பூ அலங்காரம் செய்த அருட்கன்னியர்கள், நம்முடைய லூட்ஸ் கான்வென்ட் கன்னியர் மடத்திலிருந்து அருட்சகோதரிகள் மற்றும் நம்முடைய ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் அவர்கள் அழகுற நமக்கு இந்த பூக்களை அலங்காரம் செய்து இந்த நிகழ்வு சிறப்புறாமை உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கைதட்டுங்க. ஓகேனா? நாம் எல்லோரும் சிறப்பாக இந்த நிகழ்வுகளை பங்கெடுக்க ஒளி மிக மிக முக்கியம். புதிதாக நாம் இந்த ஒளி கருவிகளை வாங்கியிருக்கின்றோம். நம்முடைய திருத்தலம் சார்பாகவே நாம் யாரிடமும் நாம் வாடகைக்கு வாங்கவில்லை. இது நம்முடைய திருத்தலம் எடுத்து நடத்தும் இந்த ஒளி அமைப்பு. அதனை வழிநடத்திய நம்முடைய அன்பு தம்பி சகோதரர் விக்கி அவருடைய குழுவினர்களுக்கு நமது நன்றி. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர். எல்லா விதத்திலும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிதி மிக மிக முக்கியம். அதற்கு பொருளாளர் தந்தை முக்கிய காரணமாக இருந்து எல்லா விதத்திலும் இந்த ஒளி அமைப்பு மட்டுமல்ல, எல்லா அலங்காரம், மேடை அலங்காரம் மற்றும் நம்முடைய இந்த வளாகத்தில் உள்ள ஏனைய அனைத்து ஏற்பாடுகள், இந்த இருக்கை அமைப்பு, பணியாளர்களை வழி நடத்துதல் மற்றும் எல்லா விதத்திலும் அவர் சீரும் சிறப்போடும் தியாகம் பல செய்து அவர் உழைத்திருக்கின்றார். அவருக்கு தனிப்பட்ட விதத்திலே நாம் கைதட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர் தந்தை டோனி அவர்கள், நான் சொல்லுவதை நம்புவீர்கள், இசைவு தருவீர்கள் என்று எண்ணுகின்றேன். நம்முடைய பாடற்குழு பல நாட்களாக தயார் செய்து அருமையான பாடல்களை, வழிபாட்டு பாடல்களை பாடி இந்த கிறிஸ்மஸ் விழாவை வெகு சிறப்பாக அவர்கள் கொண்டாட உதவி செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை. எனவே இந்த பாடற்குழுவை ஒருங்கிணைத்த சகோதரர் ஜானி, அவரோடு இசையமைத்த ஏனைய இசைக்கலைஞர்கள், பாடகர் குழு அனைவருக்கும் நமது நன்றிகளை பலத்த கரகொலி எழுப்பி நாம் தெரிவிப்போம். இவர்களுடைய இசைப்பயணம், திருவழிபாட்டு இசைப்பயணம் தொடரட்டும். மேலும் காவல்துறையினர் மற்றும் நம்முடைய கார்ப்பரேஷன் பணியாளர்கள் எல்லோருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக இதற்கென ஒத்துழைத்த ஏனைய அனைத்து சிறிய விதத்திலோ பெரிய விதத்திலோ இதற்கென உழைத்த எல்லா நல்லெஞ்சங்கள், குறிப்பாக உபகாரிகள், நன்கொடை வழங்கிய தாராள உள்ளங்கள், நிறைய பேர் நன்கொடையாளர்கள் இருக்கின்றார்கள். பொருள் உதவி, பண உதவி செய்து நமக்கு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட அவர்கள் பெரிதும் உதவி செய்திருக்கிறார். அனைத்து உபகாரிகள், நன்கொடையாளர்கள், நல்ல நெஞ்சங்கள், தியாக உள்ளங்கள், தாராள உள்ளங்களுக்கு பலத்த கரங்களை எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாகனங்களை லூட்ஸ் மேல்நிலை பள்ளியிலே நிறுத்தியிருக்கின்றீர்கள். தயவுசெய்து எல்லோரும் இந்த திருப்பலி முடிந்த உடனே சென்று எடுத்துவிடவும். அங்கே எந்த வண்டியும் நிற்கக்கூடாது. அது அவர்களுடைய இடம். தயவுசெய்து ஒரு வாகனமும் அங்கே இருக்கக்கூடாது. எல்லா வாகனங்களையும் உடனடியாக சென்று எடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். ரெண்டாவது, இங்கே குடில் மேடையிலே அமைக்கப்பட்டுள்ளது. மேடையிலே யாரும் வர வேண்டாம். வந்தால் அது சிரமமாக இருக்கும். அங்கிருந்தே நீங்கள் பாலன் இயேசுவை வணங்குங்கள். உங்களுக்கு குழந்தை இயேசு சுரூபம் அங்கே வைக்கப்படும். முத்தியிட்டு அங்கே வணங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். திருப்பலி முடிந்த பிறகு நாற்காலிகளை அடுக்கிவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிரமம் பாராது. இன்று மாலை 6:30 மணிக்கு இதே மேடையிலே கிறிஸ்மஸ்
சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே வந்து கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும், யாராவது பேர் சொல்ல நான் தவறியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். எல்லோருக்கும் நன்றி. எல்லோரும் மனதில் உள்ளார்கள், நன்றிக்கு உரியவர்கள். ஆக எல்லோருக்கும் இந்த கிறிஸ்மஸ் விழா சிறப்புற அமைய உழைத்த உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தியாகம் எல்லாவற்றையும் நன்றியோடு எண்ணி பார்க்கின்றோம், நன்றியோடு பதிவு செய்கிறோம். பாலநேசு நம் அனைவரையும் இன்றும் என்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருட்தந்தை வின்சென்ட் மரி பிரகாசம் அன்பு இல்லத்திலே இயக்குனராக இருந்து செயல்படுகின்றார். இப்பொழுது மாத்தூர் கொசப்பூர் அருகிலே உள்ள அந்த அனட் ஃபார்ம் என்ற இடத்திலே சாலையோர சிறார்களுக்கு பெரிதும் உழைத்து வருகிறார். பல ஆண்டு காலமாக நம்மோடு எப்பொழுதும் சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பார். இன்றும் நம்மோடு வந்திருக்கிறார். நன்றி கூறி அவருக்கு கிறிஸ்மஸ் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நமக்கென பிறந்துள்ள பாலன் இயேசுவின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை, இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி, நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நம்முடைய பங்கு பேரவை தலைவர்கள் இவர்கள் மற்றும் நம்முடைய பக்த சபைகள் இவர்கள் எல்லோரும் பெரிதும் உழைத்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களை இறைவன் நிறைவாக இன்றுமென்றும் ஆசீர்வதிப்பாராக.
வார்த்தையான வானதேவன் மண்ணில் வந்து நம்மை போல பிறந்தாரே. வார்த்தையிலா இடையர்கள் தாட்சி கொண்ட பாலன் கண்டு மகிழ்ந்தாரே. எங்கெங்கும் ஆனந்தமே, நற்செய்தி ஆரம்பமே, மனுக்குலம் மகிழ்ந்திடுமே, இம்மானுவேல் நம்மிடையே. Happy, happy Christmas, with peace and joy of Christmas. Merry, Merry Christmas, we wish you a Merry Christmas. அடிமையின் கோலம் கொண்ட மானிடம் மனிதனாய் இறையன்பு இது வந்தோ. இருக்கின்ற இறை தந்தை மகிழ்ந்து பாலன் வரும் ஆதிலன்று ஆனந்தமே. தொழுவத்தில் பிறந்த எளிய இறைவா தலைகனம் தகத்தாயே. தொழுவத்தில் பிறந்த எளிய இறைவா எண்ணில் வந்து பிறப்பாயே. Happy, happy Christmas, with peace and joy of Christmas. Merry, Merry Christmas, we wish you a Merry Christmas. முன்னோரிடம் பல்வகையில் பேசிய தேவன் இக்காலத்தில் நம்மிடையே பேசுகின்றார். இறையன்பு இது வந்தோ. அருளிலே மரியே என்று நபிரியல் வாழ்த்து சொல்ல வணங்கிய அன்னை மரி கடவுளின் மகனை பெற்று தாழ்ச்சியின் வடிவம் கொண்டார். தொழுவத்தில் பிறந்த எளிய இறைவா தலைகனம் தகத்தாயே. தொழுவத்தில் பிறந்த எளிய இறைவா எண்ணில் வந்து பிறப்பாயே. Happy, happy Christmas, with peace and joy of Christmas. Merry, Merry Christmas, we wish you a Merry Christmas. வார்த்தையான வானதேவன் நன்மை செய்து நம்மை போல பிறந்தாரே. வார்த்தையான இடையர்கள் தாழ்த்தி கொண்ட பாலன் கண்டு மகிழ்ந்தாரே. எங்கெங்கும் ஆனந்தமே, நற்செய்தி ஆரம்பமே, மனுக்குலம் மகிழ்ந்திடுமே, இம்மானுவேல் நம்மிடையே.